ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பணம் உங்களுக்கு நல்லதா அல்லது கெட்டதா என்று அமெரிக்க போதகரான ஓரல் ராபர்ட்ஸ் அவர்கள் தனது கட்டுரையில் இவ்வனமாக எழுதியிருக்கிறார். பணம் நல்லது அல்ல என்று நினைக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அவர்கள் பணத்தை கரை படிந்ததாகவும் தீமையாகவும் கேவலமான ஆதாயமாகவும் நினைக்கிறார்கள். தங்கள் நம்பிக்கைக்கு ஆதாரமாக அநேக வேத வசனங்களை கூறுவார்கள். அவர்கள் சொல்வது அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை தவறாக மேற்கோள் காட்டுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அவர் பண ஆசை என்றுதான் சொன்னாரே தவிர பணம் என்று சொல்லவில்லை. பவுல் சொல்வது சரியே. பணத்தை பணத்துக்காக விரும்புவது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கும். தேவனுக்கு முன்பாக பணத்தை ஒரு தெய்வமாக நீங்கள் வைத்துவிட்டால் அது மிகப்பெரிய தவறு. முதலாம் கட்டளையிலேயே இதை செய்யக்கூடாதென்று தேவன் எச்சரிக்கிறார். தேவனுடைய பார்வையில் நீங்கள் பணம் வைத்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நீங்கள் பணத்தை விரும்ப வேண்டுமென்று அவர் சொல்லவில்லை. பணம் உங்களுக்கு தேவை. மற்ற எதுவும் செய்யாத வேலையை அது செய்யும். அதாவது உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும். ஓரல் ராபர்ட்ஸ் பல்கலைக்கழகத்தில் கருத்தரங்கம் ஒன்றில் கலந்து கொண்ட ஒரு தம்பதியை நினைக்கிறேன். இருவரிடமும் ஏராளமான பணம் இருந்தது. ஆனால் அவர்கள் சாதாரணமான சந்தோஷமான வாழ்க்கை வாழவில்லை. மருத்துவத்தினால் குணமாகாத ஒரு வியாதியினால் அவள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். அவள் செலவழிக்க தயாராக ஏராளமான பணம் அவளிடம் இருந்தும் வியாதி தீரவில்லை. தன்னுடைய வேலையில் எதையும் சாதிக்க முடியவில்லையே என்று அவள் கணவன் வருத்தத்துடன் இருந்தான். கொடுப்பதை பற்றி நான் பேசிய பொழுது நான் அது விதையை போன்றது என்று சொல்லும் முன்னமே அவர்களுக்கு கேட்க மனதில்லை. உடனே அவர்களுடைய பணத்தை பற்றி யோசித்து, சரி, எங்கள் பணம் தேவனுக்கு எதற்கு என்றார்கள். நான், தேவன் உங்கள் பணத்தை மட்டும் விரும்பவில்லை. முதலாவது அவருக்கு நீங்கள் தேவை. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கொடுங்கள் என்று இயேசு சொன்ன பொழுது அவர் பணத்தை மட்டுமல்ல, கொடுக்க வேண்டிய மற்றவற்றையும் சேர்த்து சொன்னார். அதில் அன்பு, கரிசனை, நேரம், பொறுமை, விசுவாசம், புன்னகை. உண்மையில் உங்களுடைய எல்லாவற்றையும் தேவனுக்காக விதையாக கொடுத்தால் அவர் அதை தொடர்ந்து புதுப்பித்து உங்கள் வாழ்க்கையை முழுமையடையச் செய்வார். தேவனை நோக்கி பார்த்து அவருக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் ஒரு விதையை விதைப்பது போல் செய்ய வேண்டும். நீங்கள் எதிர்பார்க்கிற ஆதாரத்தில் இருந்தோ அல்லது முற்றிலும் எதிர்பாராத விதத்திலோ தேவன் அதை திரும்ப கொடுப்பார். நீங்கள் வேலை செய்கிற கம்பெனி அல்லது நீங்கள் செய்கிற தொழில் அல்லது உங்களுடைய சொந்த அறிவு, திறமை இவற்றிற்குள் உங்களை கட்டுப்படுத்த வேண்டாம். தேவன் மாத்திரமே உங்கள் ஆதாரம். இந்த முழு உலகத்திலுள்ள வேறு எதுவோ யாரோ அல்ல. தேவனே உங்கள் வளங்களாக இருக்கிறதினால் எல்லா ஆதாரங்களையும் அவரே கட்டுப்படுத்துகிறார். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சமாதானத்தையும் சுகத்தையும் அவரே கொடுக்கிறார். நீங்கள் கொடுத்த பிறகு ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்கள் என்று சொன்னேன். ஆனால் அவர்கள் விரும்பியதெல்லாம் மந்திரத்தைப் போல் இறங்கும் ஒரு ஜெபம். அந்த ஜெபம் எல்லா வேதனைகளையும் மனச்சோர்வுகளையும் எதிர்மறை சக்திகளையும் விரட்டிவிட்டு அவர்களை எந்த கவலையும் இல்லாமல் வைக்க வேண்டும் என்பதே. இது சரிப்பட்டு வராது. உலக பிரகாரமாகவும் ஆன்மீக பிரகாரமாகவும் இப்படி நடக்காது. ஆகவே தேவனே உங்கள் ஆதாரம் என்று நம்புங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை பொறுப்படுத்தி தம்முடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவார். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.